Hello students, welcome to GA Maths, Chapter 11 Integral Calculus, Exercise 11.1, Third question. First subdivision, Integral 12 cube dx. So this is equal to integration. நம்ம என்ன பண்ணிருவோம் இப்போ இந்த 12 cubeங்கிறது என்னது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு அதோட ஒரு இன்டெக்ரல் dx இருக்கு ஸோ நீங்கள் இது எப்படி பண்ணிடலாம் அப்படின்னா இதை கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே எடுத்துருங்க 12 cube integral dxன்னு எழுதிருங்க ஓகே ஸோ இன்டெக்ரல் dxக்கு ஃபார்முலா என்னென்னா x plus c ஆக்சுவலாக இங்கே வந்து 1ன்ற கான்ஸ்டன்ட் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் 1ஓ வேறு கான்ஸ்டன்ட்டோ இருந்தால் அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்தலாம் இன்டெக்ரல் dx is simply x plus c ஓகே ஸோ இங்கே வந்து இன்டெக்ரல் dx என்ன ஆயிரும் நமக்கு x ஆயிரும் ஸோ அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும் இன்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஓகே டிஃபரன்சியேஷனில் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் என்ன வரும் நமக்கு டிஃபரன்சி டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும் நமக்கு 1ன்னு வரும் ரைட் இங்கே வந்து இந்த 1 இந்த 1ன்ற இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு இன்டெக்ரேஷன் வரும்போது என்ன ஆயிரும் எக்ஸ்ன்னு வந்துடும் இந்த எக்ஸ் இருக்குல்ல இந்த எக்ஸை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த 1 இங்கே வரும் ஓகே ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1ன்னு பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம இன்டெக்ரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் என்னது ஆயிரும் நமக்கு சிம்ப்ளி எக்ஸ் இதை மறந்துடாதீங்க ஸோ ப்ளஸ் சி ரைட் நெக்ஸ்ட் ஒன் இன்டெக்ரல் 1 by x dx இதுக்கு வந்து ஃபார்முலா அப்படியே டைரெக்டாக இருக்குது நமக்கு இன்டெக்ரல் 1 by x dx is log mod x plus c அதனால் அது அப்படியே எழுதிடுங்க log of mod x plus c formula தான் இது and integral of e power x is e power x itself so இதுக்கு வந்து e power x plus c அப்படின்னு போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் fourth question integral 1 plus x square the whole power minus 1 okay so இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவீங்க பவரில் -1 இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடலாம் டினாமினேட்டர் கொண்டு போய் ப்ளஸ்ஸாக எழுதிக்கலாம் இல்லையா 1 by 1 plus x square dx அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே ஸோ இது எதோட ஃபார்முலா இன்டெக்ரல் 1 by 1 plus x square dxக்கு என்ன படித்தோம் tan inverse x இந்த ஃபார்முலாலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க தரோவாக இதெல்லாம் நல்லா தெரிஞ்சாதான் இன்டெக்ரேஷன்ஸ் ஃபர்தராக காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் அண்ட் இதை இன்டெக்ரல் 1 by 1 plus x square dxன்னு எழுதியிருந்தாலும் ஓகே தான் சம்டைம்ஸ் இன்டெக்ரல் dx by 1 plus x squareன்னு எழுதியிருப்போம் ஸோ இதுவும் இதுவும் சேம் தான் ஓகே and the next one integral 1 minus x square the whole power minus 1 by 2 கொடுத்திருக்காங்க so this is equal to பவரில் நெகட்டிவ் இருந்தால் டினாமினேட்டர் போகும்போது பாசிட்டிவ் ஆயிரும் அண்ட் பவர் 1 by 2னா என்ன அர்த்தம் ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இந்த ஃபங்க்ஷனை டினாமினேட்டர் கொண்டு போகும்போது என்ன ஆயிரும் 1 by பவர் 1 by 2 இருக்கிறதுனால ரூட் ஆஃப் வந்துடும் டினாமினேட்டருக்கு வந்தனால அந்த பவர் -1 by 2 வந்து ப்ளஸ் ஆயிரும் ஸோ 1 by root of 1 minus x square dxன்னு வந்துருச்சு ஸோ இது என்ன ஃபார்முலா இன்டெக்ரலுக்குள்ள 1 by root of 1 minus x square dxன்னு இருந்துச்சுன்னா அது என்னது sin inverse x plus c ஓகே இதுதான் இதோட இன்டெக்ரேஷன் இங்கேயும் அதே மாதிரி தான் இன்டெக்ரல் dx by root of 1 minus x squareன்னு இருந்தாலும் அதுவும் இதுவும் சேம் தான் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க and we'll continue in the next video.